என்பிஎஸ்ங்கிறது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இந்தியா மாதிரி ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இல்லாத ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் இது ஒரு அருமையான திட்டம். முதல்ல 2004 வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக மட்டும்தான் இது துவங்கப்பட்டது. ஒரு 5 ஆண்டுகள் ட்ரையல் ரன்லாம் பார்த்துட்டு இதை வந்து நல்லா டெவலப் பண்ணி 2009 இது ப்ரைவேட் செக்டர் அண்ட் ஆல் சிட்டிசன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ முதல்ல 2009 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னா இன்னைக்கு வந்து அது 15 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், ஃபார்மல் செக்டரில் இருக்கணும், இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கணும், அப்படியெல்லாம் வேறுபாடே கிடையாது. நீங்கள் சுய தொழில் புரியறவராக இருந்துக்கலாம், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், இல்லை நீங்கள் நாட்டிலேயே இல்லை என்ஆர்ஐயாக இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே ட்ரீட்டட் ஈக்குவலி. 18 வயசுலேருந்து 60 வயசு உள்ளவங்க யார் வேணால் இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கூட போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அண்ட் என்ன அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் ஒரு சில மினிமம் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி போட்டுக்கலாம். மேக்ஸிமமே கிடையாது. 60 வயசில் தான் உங்களால் இந்த கார்பஸை வித்ட்ரா பண்ண முடியும். அந்த மாதிரி இது அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கூடவே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் என்ன, அதை எப்படி சரிவர இயக்குவது அப்படின்ற புரிதல் இல்லாததுனால இது அவ்வளோ பிரபலமாக ஆகலை. அண்ட் மோரோவர் இது என்டையர்லி மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட வந்ததுமே நிறைய பேர் ஐயோ பென்ஷனா மார்க்கெட்டில் போட்டால் எனக்கு பென்ஷனே வராது, எனக்கு காசே வராதுங்கிற ஒரு பயத்துலேயும் பீதியிலையுமே இதுக்குள்ளே வரவே இல்லை. ஆனால் அது எல்லாமே மித்து தான். இதை வந்து சரியாக புரிதல் இல்லாததுனால தான் இது அப்டேக் இல்லை. பட் ஏன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதுக்கு நிறைய பேச்சு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் திங் இஸ் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ். இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து 2 ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. 80 CCD of 1B வாலண்டரிலி நம்ம பண்ணுற வருஷத்துக்கு 50,000க்கு டேக்ஸ் வரி விலக்கு இருக்குது. இது இல்லாமல் உங்கள் எம்ப்ளாயர் வந்து கார்பரேட் என்பிஎஸ் கொடுக்குறாருன்னா 80 CCD of 2ங்கிற செக்ஷனில் உங்களுக்கு வந்து அப் டு 2 lakhs வரைக்குமே உங்களுக்கு வரி விலக்கு இருக்குது. இப்போ நியூ டேக்ஸ்லேயே இந்த கார்பரேட் என்பிஎஸ்க்கு மட்டும் அனுமதிச்சிருக்காங்க. அந்த வாலண்டரி 50,000க்கு வந்து நியூ டேக்ஸில் வரி விலக்கு கிடையாது. பட் இந்த மாதிரி இது இப்போ நியூ டேக்ஸ் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான், என்பிஎஸ் மட்டும்தான் ஒரே டேக்ஸ் டிடக்ஷன் பாசிபிள். அதனால இது கொஞ்சம் இன்னும் பரவலாக பேசப்படுது. ஸோ இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கா? கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் திஸ் இயர் கிட்டத்தட்ட 1.8 crore பீப்புள் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இபிஎஃப்லேயே வந்து ஒரு 4.5 கோடி மக்கள் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் இபிஎஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் என்பிஎஸ் அப்படி கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் செக்டரே பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது கம்பல்சரி, அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் என்பிஎஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் செக்டரே பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் இருக்காங்க. ப்ரைவேட் செக்டர் 50 லட்சம் பேர் இருக்காங்க.